ராஜேஸ்வரி பிரியா மேம், இந்த நீட் தேர்வு ரத்து ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னது ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தானா? நிச்சயமா இதுல என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? அதாவது மக்களை எப்படி முழுமையாக ஏமாற்றலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இயற்றப்பட்டது தான் 2021 திமுகவுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதிகளே. அவங்க பொறுத்து பார்த்தாங்க. 2011 ஒன்றுமே பண்ண முடியல, 2016 எதுவுமே பண்ண முடியல, 2014 பாராளுமன்ற தேர்தலையும் 40க்கு 40 அதிமுக வந்துட்டு, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வேறு என்னதான் செய்யறதுங்கிறதுக்கு இந்த திமுகவுடைய திட்டம், ஒரு குழு அமைச்சு நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் முழுவதுமாக பொய்யை மட்டுமே எழுதுங்க, அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்க, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், அவ்வளோதான். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, எப்போ வேணாலும் அறிவிப்புன்றது வரலாம், எப்போ வேணா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம், நம்பிக்கை இல்லைங்களா? நிச்சயமா இல்லை. இன்னைக்கு நம்ம பேசல, 4 ஆண்டுகள் கழித்து பேசுறோம். அதுதான் இங்க பெரிய ஒரு பாயிண்ட். என்னன்னா, நீட்டுக்கு முதல் கையெழுத்துன்னு சொன்னாரு. அப்ப முதல் கையெழுத்து 4 வருஷமா போடலங்கும் போது மக்கள் எவ்வளவு ஆதங்கப்படுவாங்க. பொதுவாக இந்த நீட் தேர்வு அப்படிங்கறத எதிர்க்கணும் அப்படிங்கறதுல அதிமுக எப்படி செயல்பட்டது, திமுக எப்படி செயல்பட்டது, இதை நாம பிரிச்சு பார்க்கணும். அதிமுக எப்படி செயல்பட்டாங்கன்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்து அதுல வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்று மீண்டும் அந்த உச்சநீதிமன்றத்தில் அவங்க காங்கிரஸ் போய் மேல்முறையீடு செய்துதான் அந்த நீட் வந்துச்சு. நீட் வந்ததுக்கு முழுமையான காரணம் காங்கிரஸும் திமுக தான். அப்ப திமுக கூட்டணியில இருக்கும்போது திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, நான் என்ன சொன்னாலுமே பிரதமர் கேட்பாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய பிரதமரை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க நீட்டை எதிர்க்கல? ஆனால் இந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வேற வழியே இல்லாம இவங்க மேல்முறையீடு செய்து 2017 நீங்க நீட்டு தான் வேணும்னு சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க, 85% ஸ்டேட் போர்டு படிக்கிறாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க 85% ஒதுக்கணுங்கிறாங்க. இப்ப மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், நேசிக்கக்கூடிய முதல்வர் எப்படி சிந்திப்பாங்களோ அப்படி சிந்திச்சாங்க. அதே வழியில தொடர்ச்சியாக ஆட்சி புரிந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் இந்த 7.5% இடஒதுக்கீடு எப்படியாவது, ஏன்னா இந்த நீட்டோட பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு நீட் எழுதுறது எளிமையா இருக்கு. இதே மாநில கல்வி, அந்த சமச்சீர் கல்வி படிக்கிறாங்கல்ல, நம்ம மாநில கல்வி ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல உள்ள பிள்ளைங்களுக்கு படிச்சு அந்த சிலபஸும் இந்த சிலபஸும் டோட்டலா வேறையா இருக்கு. அவர்களால அந்த நீட் தேர்வை எழுதி பாஸ் பண்றது கடினமான ஒன்றாக இருக்கு. இவர்களுக்கு பயிற்சி தேவைப்படுது. அந்த சிபிஎஸ்இல படிக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங், அதாவது வசதியான வீட்டில் உள்ளதுனால அவங்க ஸ்பெஷல் கோச்சிங்கும் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஸ்பெஷல் கோச்சிங் தேவையில்லை. சிபிஎஸ்இ பாடத்தை சரியா படிச்சாலே அவங்களால நீட் போன்ற தேர்வுகள்ல வெற்றி பெற முடியும். ஆனா இவர்களுக்கு கண்டிப்பா கட்டாயமாக பயிற்சி வேண்டும். அப்ப இது இந்த 2 கேட்டகரிக்கு ஒரே எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்ப யாரு ஸ்டேட் போர்டு படிக்கிறாங்கன்னா, ஏழை மாணவ மாணவிகளும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தான் இன்னைக்கு ஸ்டேட் போர்டுல படிக்கிறாங்க. அவர்களால வேற இடத்துல ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு, ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சிட்டிக்குள்ள இருக்குன்னா அங்க போய் அவங்களால அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு டவுன்ல இருக்க முடியாது. அவர்களால் தேர்வை எதிர்கொள்ள முடியாதுன்றதால தான் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது அதிமுக. நான் அந்த விவரமா சொல்லணும். ஏன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பிரிச்சு பார்க்க கூடாதுங்கிற இடத்துல 85% நீங்க ஸ்டேட் போர்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னது அதிமுக அல்ல. அதை நான் மறுபடியும் டச் பண்றேன். அதுதாங்க, அவங்க தான் வந்து ஆட்சி செய்யும் போது மக்களை நேசிக்க கூடியவர்கள். நீங்க தேர்தல் சமயத்துல உங்க வீட்டுல நகை அடமானம் வைக்கணுமா, போய் அடமானம் வச்சுட்டு வந்துருங்க, சீக்கிரமா போங்க, போய் 5 பவுன் நீங்க அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம திரு உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் என்பதை நாம எல்லாருமே பார்த்தோம். யாராவது சொல்லுவாங்களா தள்ளுபடி செஞ்சிருவோம் போய் நகை அடகு வைங்கன்னு சொல்லி? அப்ப அதே மாதிரிதான் மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் விளையாடும் வகையில நீட் தேர்வை நாங்க எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கு, என்ன மண்ணாங்கட்டி ரகசியம் இருக்கு. நான் இது மாதிரி பேச மாட்டேன். பேசுவதற்கு காரணம் இல்ல, இந்த மாணவர்களோட உயிர் பயிருக்குங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு தாயாகவும் அரசியல் ஒரு தலைவராகவும் இருக்கும்போது ஒரு வேதனை இருக்கு. இல்ல, இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டாங்களோ? பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாது, மக்கள் மேல ஒரு துளி கூட பற்று கிடையாது. அவர்களுக்கு முழு எண்ணமும் என்னன்னா ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரே எண்ணம் தான். 10 ஆண்டுகளாக நம்ம ஆட்சியில இல்ல, சம்பாதிக்கல, எப்படியாவது மக்களை ஏமாற்றி போய் வாக்குறுதிகளை கொடுத்து நம்ம ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. மானியம் கொடுக்குறோம், கேஸ் மானியம் கொடுத்துட்டாங்களா? அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பொய்யா நிறைய வாக்குறுதிகள் அள்ளி இறைச்சாங்களே, கொடுத்துட்டாங்களா? பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துட்டா எல்லாமே நம்ம கடந்து வரக்கூடியது, அதையெல்லாம் நம்ம பொறுத்துக்கலாம். ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளோட உயிர் சம்பந்தப்பட்டதா இருக்குல்ல.
கண்டிப்பா இதை பொறுத்துக்கவே முடியாதுங்க. இந்த இடையில வழக்கு நம்ம அதிமுக சார்பில் வழக்கு தொடுக்கும் போது கூட அந்த மேல்முறையீடு செய்த இடத்துல யாரு வாதாடினாங்கன்னா கூட திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் வாதாடி நீட்டு வேணும்னு கொண்டு வந்தவங்க. ஏன்னா அண்ணன் பேசணும்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் முழுமையா, நீங்க திமுக உண்மையானவர்களா இருந்தா நீட்டு வரும்போதே கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்கலாமே. ஏன் செய்யல? நீங்க நீட்டை வரவேற்று கடிதம் எழுதியவர் கருணாநிதி அவர்கள். நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினதும் அவங்களோட தான். இதே எங்களுடைய மாநிலத்துல சிறந்த முறையில அனுமதி நடந்துகிட்டு இருக்கு. இதுல குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதியவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள். இதெல்லாமே கடந்த கால வரலாறு. இப்ப கேட்பது, நீங்க 2021 ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, 4 வருஷம் ஆச்சு, இப்ப வர நிறைவேற்றல. இதுக்கு மக்கள் கிட்ட முதலமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாங்க பதில் சொல்லணும் மட்டும் இல்ல, இந்த குடும்பங்களுக்கு, இந்த குழந்தைகளை இருந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு நீங்க ஒரு 25 லட்சமோ 50 லட்சமோ நீங்க கொடுக்கணும். அவர்கள் உங்களை நம்பி நீங்க இந்த வருஷம் நீட் இருக்காது, அடுத்த வருஷம் நீட் இருக்காதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஒரு முழு மன உறுதியோட படிக்க வைக்காம கூட தடுத்திருக்கீங்க. அதுவும் ஒரு குற்றம் தானே. அந்த மாணவ மாணவிகள் இதை நீட்டை ரத்து செய்யவே முடியாது, சட்டத்தில் அதற்கான இடம் மிக குறைவாகவே இருக்கு, நீங்க அது வரைக்கும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு அரசு என்ன சொல்லுது? 6 மாத ஆட்சிக்கு 8 மாத காலத்துக்குள்ள நாங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதே போல நேரு அவர்கள் என்ன சொல்றாரு? அப்படி நீட் தேர்வு இருந்தா நாங்க காப்பி அடிக்க வைப்போம். இது மாதிரி எல்லாம் பேசுவது என்ன மாதிரியான அரசியல்? யாரு கூட இந்த குழந்தைகள் மாணவ மாணவிகள் இவங்களோட பேச்ச பெரியவங்க புரிஞ்சுப்பாங்க, அரசியலுக்காக பேசுறாங்க. ஆனா குழந்தைகளுக்கு அது புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. அதத்தான் சொல்றேன், மாணவ மாணவியர்கிட்ட போய் உங்களோட ஒரு பொய்யான போலித்தனமான ஒரு அரசியலையும் வார்த்தைகளையும் கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக பாழாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்பி அந்த ஆசையில் இருக்க குழந்தைங்க ஒரு 3 ஆண்டுகள் இந்த இறந்து போன பெண்ணு கிட்டத்தட்ட 2021 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. 22 எழுதி 23 எழுதி 24 இது மாதிரி எழுதுறதுக்கு அவங்களுக்கு அந்த மனச்சோர்வும் அவங்களோட அழுத்தமும் அந்த எண்ணம் தற்கொலைக்கு தூண்டி இருக்கு. ஆனா நான் மாணவர்களுக்கும் சொல்றது, கண்டிப்பாக தற்கொலை தீர்வாகாது அப்படிங்கறதையும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா ஒரு பெற்று எடுத்து வளர்த்த ஒரு குழந்தையை ஆளாக்கும் போது அவங்க ஒரு இந்த படிப்புக்கு போகணுங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகம் பெரியது, நிறைய துறைகள் இருக்கு, அதனால அதற்காக தயவு செய்து யாரும் தற்கொலை செய்து கொள்ளாதீங்க. இதை எதிர்க்கிறதுக்கு நீங்க கூட்டமாக திரளுங்கிற. யார் உங்களுக்கு உறுதி கொடுத்தாங்களோ, இது மாதிரியான ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தவர்களை எதிர்ப்பதற்கு மாணவர்களும் ஒன்று கூடி போராட வேண்டும்ங்கிறத நான் வலியுறுத்துறேன். ஏன்னா இங்க யாருமே பொய் வாக்குறுதி கொடுக்கலங்க, பொய் வாக்குறுதி யாருமே கொடுக்கல, முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சியில ஓரளவுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதகமாக என்ன செய்ய முடியும்? இன்னும் இவங்க என்ன போய் சொன்னாங்க, அந்த தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நாங்க நீட் இது பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதை செஞ்சாங்களா? அட்லீஸ்ட் சொல்றேன், குறைந்தபட்சம் நான் குறிப்பிட்டது அதிமுக என்னென்னலாம் செஞ்சாங்க, இந்த நீட் வந்துட்டேங்கிற ஒரு பயத்துல மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு எவ்வளவு சட்ட ரீதியாக போராடினாங்க, சட்டமன்றத்தில் இந்த 85% கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் செய்தது அதிமுக. நீங்க அனைத்து கட்சி கூட்டம்னு ஒண்ணு போடுறீங்களா, அது நீட்டுக்காக போட்டீங்களா? நான் கேக்குறேன், அனைத்து கட்சி கூட்டம் நீட் ரத்து செய்யறதுக்காக ஏன் திமுக போடல? பிற மாநில முதல்வர்களை அழைச்சி பேசி எல்லாம் பண்றீங்கல்ல, அது ஏன் மாணவர்களோட உயிர் உங்களுக்கு உயிரா தெரியலையா? இந்த பிள்ளைகள் இப்படி இறந்து போறாங்களே, இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு வழி செய்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு துடிப்பு இல்லையா? உங்களுக்கு துடிப்பான விஷயத்தை எல்லாம் கேமராவுக்கு முன்னாடி சாதாரணமாக எளிமையாக பேசுறீங்க, தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் பிரம்மாண்டப்படுத்துறீங்க, பெரிதுபடுத்துறீங்க. எதை இந்த இந்த இதுலேருந்து இதில் இது பண்ணி அந்தாண்ட போகணும், இவர்களை பற்றி இவர்களுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகள் வெளியில தெரியக்கூடாதுங்கும் போது வேற ஏதாவது ஒன்றை பூதாகரமாக்கி மக்களை டைவர்ட் பண்ணியே ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. டேக் டைவர்ஷன் இந்த டைவர்ஷன் பண்றது மட்டும்தான் திமுகவுடைய வேலையாக இருக்கு. உங்கள்கிட்ட வரேன் ராஜேஸ்வரி பிரியாமே, உங்களுடைய இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்கேயாவது நீங்கள் காங்கிரஸ் கட்சி நீட்டு விலக்கு குறித்து வாக்குறுதி கொடுத்ததை பார்த்தீங்களா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வுகளுக்கு அந்தந்த மாநிலங்களே முடிவெடுத்தும் கொள்ளும் வகையில் அவங்க புதுசாக ஏதோ திருத்தம். இது அப்படியே மக்களை எப்படி திமுக ஏமாத்துதோ அதே மாதிரியான ஒரு வாக்குறுதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நேரடியா நீட் விலக்குன்னு கொடுக்க வேண்டியது தானே?
ஏற்கனவே இங்க மாநில சுயாட்சி பட்டியலில் இருந்ததே இது, நம்ம போராட்டமே அதுதான், கல்வி வந்து அந்தந்த மாநிலங்களுக்குள்ள. நீங்க அதற்கும் வரல, இதற்கும் வரல, எதுக்குமே இல்லாம ஒரு சாயம் பூசின மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு சகோதரர் அவர்கள் இந்த அளவுக்கு திமுக காரரா மாறி பேசினதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த டாபிக் மிக முக்கியமானது. நீட் குறித்து உடனடியாக நீங்க விலக்கு ஏற்படுத்துவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்ங்கிறத உடனடியாக முதல்வர்களை அறிக்கை கொடுத்து விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இப்போவே உங்களால முடியல. இவர் சொல்றாருல, நீங்க போய் சந்திச்சீங்களே, எதிர்க்கட்சி தலைவரை போய் சந்திச்சாரே, போய் ஏன் கேட்கல? அப்ப நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்து விடுங்கள். கண்டிப்பாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் நேரடியாகவே போய் நீட் ரத்துக்கு முறையாக போராடுவதற்கு எங்களுக்கு முழு அதிகாரத்தை நாங்கள் பெறுவோம்.